என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 94வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்து இருக்குமோ? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். கொடுங்கோல் ஆசனம், அது எப்படிப்பட்ட ஆசனம்? கொடுங்கோலால் நிறைந்திருக்கிற ஆசனம். தீமையை தங்கள் கட்டளையினால் பிறப்பிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால், தங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறதினால் தீமையான காரியத்தை கட்டளையினால் பிறப்பிக்கிறார்கள். தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு தீமையான காரியத்தை தீவிரமாய் செய்கிற கொடுங்கோல் ஆசனம் ஆளுகை செய்கிறவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு எத்தனையோ உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் ஆளுகை தங்கள் கரங்களில் இருக்கிறதினால் தங்கள் அதிகாரத்தை தீமை செய்வதற்காக கட்டளை கொண்டு பிறப்பித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஆசனங்கள் எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நீதி செய்யாத எந்த ராஜ்யமானாலும் எந்த ஆளுமையானாலும் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கரங்களிலே கர்த்தர் ஆளுகை கொடுத்திருப்பார். அந்த ஆளுகையை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை சற்று கவனித்துப்பார். தீமையை நிறைவேற்றுவதற்காக கட்டளை கொடுக்கிற ஒரு மனிதனாய் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா, அல்லது கர்த்தருக்கு பயந்து நீதியையும் நேர்மையும் செய்கிறாயா என்பதை நிதானித்துப்பார். நீதியை நடப்பிக்கிறவர்கள்தான் கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியும். பாருங்கள், உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நல்ல முறையில் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு ஏற்றார் பிரகாரம் அதை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.